இதுவரைக்கும் நான் 2 கிலோமீட்டர் கூட முழுசாக ஓடினது கிடையாது. ஆனால் இன்னைக்கு 5 கிலோமீட்டர் நிற்காம ஓடியிருக்கேன். நான் கடைசி 2 மாசமா ரன்னிங்கே போகலை. ஆனால் இந்த மேரத்தானில் கலந்துக்கணும்னு ஒரு முடிவு பண்ணேன். அங்கே போனப்போ நான் மட்டும் இல்லை, சின்ன பசங்க, பெரியவங்க, ரொம்ப ஃபேட்டாக இருந்தவங்க, உமன்ஸ் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. இதில் நான் வின் பண்ணுவேன் பண்ணலை அது எதையுமே நான் பார்க்காம கலந்துக்கிட்டா போதும்னு இருந்தேன். அண்ட் தென் அந்த 5 கிலோமீட்டரை கம்ப்ளீட் பண்ணணும்னு தோணுச்சு. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போனதும் எனக்குள்ளே ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. என்னன்னா, உன்னால் 2 கிலோமீட்டர் கூட நிற்காமல் ஓட முடியாது, ஆனால் எப்படி 3 கிலோமீட்டர் ஓடினேன்னு. அப்போ யோசித்தேன், இவ்வளோ நாள் நம்மளை நாமளே முடியாதுன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறோம். இனிமேல் அப்படி விடக்கூடாது. முடிவுன்னு ஒரு முடிவை எடுத்தேன். மற்றதெல்லாம் என்னோட உடம்பு பார்த்துக்கணும்னு நினச்சிக்கிட்டேன். நிற்காமல் அந்த 5 கிலோமீட்டரை கம்ப்ளீட் பண்ணேன். நான் இந்த ரன்னில் கலந்துக்காமல் இருக்கேன். என்கிட்ட நிறையவே ரீசன்ஸ் இருந்துச்சு. செகண்ட் ஷிஃப்ட் பார்த்துட்டு லேட்டாக தான் வந்தேன், 3 hours தான் ஸ்லீப்பு, கடைசி நேரம் ஜெர்சி காலி, செஸ்ட் நம்பர் காலின்னு நிறைய ரீசன்ஸ் இருந்தாலும் எனக்கு ஓடணுங்கிற எய்ம் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ நான் நோ சொல்கிற ரீசனை பார்க்காம என்னோட எய்மை ஃபோக்கஸ் பண்ணனால தான் என்னால் இந்த ரன்னை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம பாடி சில நேரம் வேணான்னு சொன்னோம், பட் உங்கள் மைண்டில் வேணும்னு ஒரு முடிவை எடுத்துட்டிங்கன்னா மற்றதெல்லாம் நம்ம உடம்பு பார்த்துக்கோன்னு ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அன்பர்களே, வரப்போகிற நாட்களில் இந்த மாதிரி உங்ககிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.